வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலன்கள். ஸோ என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது குரு இப்போ இருக்கிறது 6ஆம் இடம். ஸோ 6ங்கிறது வந்து பரிவர்த்தனை நாளில் வரும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக தூண்டும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 2ஆம் அதிபதி 3லும் சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறது, புதிய ஒப்பந்தங்கள் வர்றது, வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து புதிய விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. ஸோ சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அது நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 6லே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம், அதாவது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அதனால் நல்ல பெருத்த லாபங்கள் வந்து வேலை மாற்றம் மூலியமாகவும் பெரும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாகவும், ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் வாரத்தின் ஒரு பகுதியில், அதுக்கப்புறம் இளைய சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது, திரிகோணத்தில் இருக்கிறது வந்து திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒன்றா இருக்கிறதுனால நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதும், அதுவும் வந்து தாயார் மற்றும் தந்தையினாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி புதன் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினும் சூரியன் 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களும் நல்ல சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து குடும்பம் சார்ந்த விஷயம் மற்றும் இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் இந்த வாரத்தில் சின்ன ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாவது, செவ்வாய் வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும். குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ தனுசு லக்னம் வந்து ராகு தசாவது, ராகு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கிற ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடு வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கணும், இல்லை தாத்தா சம்பந்தமான சொத்துக்கள், உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வரணுன்றது தான் அது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3லும் சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுவும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்துக்கள், பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக எடுத்தோம். லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக வந்து புதன் தசாவது, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்களுங்க. ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்திலேயே இருக்கிறதுனால நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய டெக்னிக், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக வந்து கேது தசாபத்தினும், கேது வந்து 10லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் தாயாருடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தாயாரினால் ஒரு சின்ன சிக்கல்களோ ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான, நிலபுலங்களில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு தர்க்கங்களோ ஒரு சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதில் ஒரு கேல்குலேஷன்ஸ் எது ப்ளஸ் எது மைனஸ்ன்ற கொஞ்சம் வந்து கேல்குலேட் பண்ணாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா தான் ரெகுலராக இது அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இது கரெக்டாக வந்து பிடிபடும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.